சேலத்தில் மிக பிரம்மாண்டமாய் ஜிவிஎஸ் கிளப்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் இயற்கை எழில் கொஞ்சம் மலைகளுக்கு நடுவே உலகத்தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தங்கும் விடுதிகள், மிக நீளமான நீச்சல் குளம், 4 புறமும் மலைகளால் சூழப்பட்ட பசுமை நிறைந்த பள்ளத்தாக்கு, எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என புல்வெளியுடன் கூடிய எல்லா விதமான ஹைஃபை வசதிகள். வாருங்கள், உங்கள் இன்ப சுற்றுலாவிற்கு ஏற்ற சரியான இடம் ஜிவிஎஸ் கிளப் அண்ட் ரெசார்ட்ஸ், உடையார்பட்டி, சேலம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுகவின் கொள்கைகளை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவிற்கு உள்வாங்கிக் கொண்டு செயல்படுகிறார் என்பதை பற்றியும், திமுகவின் கருத்தியல் வாரிசாக அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு என்பதை பற்றியும் ஆளுமைகளிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எனக்கு உதயநிதியிடம் மிகவும் பிடித்த விஷயம் அவர் கொள்கையில் நீர்த்து போகாமல் இருப்பதும், என்ன நேர்ந்தாலும் கொள்கையை விட்டு கொடுக்காமல் இருப்பேன் என்கிற அந்த பிடிவாத குணமும், கொள்கைக்காக எதையும் தியாகம் செய்ய தயார் என்கிற அந்த தியாக உணர்வும் தான் என்னிடம் அவருக்கு பிடித்திருக்கிறது. உதாரணமாக, இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டிலே நானும் அவரோடு கலந்து கொண்டேன். இன்று உச்சநீதிமன்றத்திலே போடப்பட்டிருக்கிற வழக்கிலே அவரோடு இணைக்கப்பட்ட குற்றவாளிகளிலே நானும் ஒருவன். அந்த மாநாட்டில் அவர் பேசுவதை கேட்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவன். அந்த மாநாட்டில் மட்டுமல்ல, எல்லா தளத்திலும் தன்னுடைய பகுத்தறிவு, சுயமரியாதை, திராவிட மரபு, சமூக நீதி, எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழர் இனம் என்கிற இதை சுற்றி வருகின்ற அத்தனை தத்துவங்களிலும் கொள்கைகளிலும் ஒரு இம்மி அளவு கூட விட்டு கொடுக்காமல், நீர்த்து போகாமல் கொள்கை பேசுகிற இளைஞராக அவர் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒன்று. இந்த இளைஞர்கள் அநேகருக்கு திராவிட இயக்க வரலாறு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இன்று எழுந்து நிற்கிற தமிழகம் இப்படி எழுந்து நிற்பதற்கு எவ்விதமான தியாகங்களை எல்லாம் செய்த தலைவர்கள் தங்கள் தியாகங்களின் மூலமாக இதை பெற்று தந்தார்கள் என்கிற புரிதல், வரலாற்று தெளிவெல்லாம் அநேக இளைஞர்களுக்கு இல்லை. அந்த இளைஞர்கள் மத்தியிலே இதை போன்ற வரலாற்று தெளிவுகளையும் கொள்கை புரிதல்களையும் அறிமுகம் செய்வதற்கு ஒரு நல்ல இளைஞர் தலைவர் தேவைப்படுகிறார். அப்படி தேவைப்படுகின்ற தலைவருக்கு முதலில் கொள்கை தெளிவு வேண்டும். கொள்கைகளில் சமரசம் செய்து கொள்ளாத அந்த போக்கு வேண்டும். அப்படிப்பட்ட கொள்கை தெளிவும் சமரசமற்ற அணுகுமுறையும் இருந்தால்தான் மற்ற இளைஞர்களை அந்த கொள்கை நெறி வழிப்படுத்த முடியும். சனாதனத்தை, ஆரியத்தை, திராவிடத்திற்கு எதிரான பகையை, முதுகெலும்பை ஒடித்து அவர்கள் முகத்திரையை கிழித்து அகில இந்திய அளவு முழுவதும் மனித சமுதாயத்திற்கும் தமிழினத்திற்கும் இந்த சனாதன ஆரியம் செய்திருக்கிற கொடுமைகளை தோலுறுத்தி காட்டுவதிலே இன்று மிக இளைய வீரராக அவர் களம் கண்டிருக்கிறார். இதை கண்டு அவருக்கு எதிராக திரளுகின்ற பகையை பார்த்து அவர் அஞ்சுவதில்லை. அந்த பகைஞர்களை களத்திலே சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதற்காக உழைப்பையும் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பது இன்னொரு வகையிலே அவருக்கு இருக்கிற சிறப்பு. அந்த வகையிலே கொள்கையிலே சமரசம் செய்து கொள்ளாத தலைவர்கள் தான் இன்று நாட்டுக்கு தேவை. அப்படிப்பட்ட தலைவர்கள் ஒருவராக அவர் உருவாவது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஒவ்வொரு இயக்கமும், நான் முதலில் சொன்னது போல, ஒவ்வொரு தலைமுறைக்காகவும் தேவைப்படுகின்ற தங்களது தலைவர்களை அது தேடிக்கொள்ளுகிறது, அது உருவாக்கி கொள்ளுகிறது. அந்தந்த தலைமுறைக்கு தேவைப்படுகின்ற தலைவரை உருவாக்கி கொள்ளாத இயக்கம் அந்த தலைமுறையை தாண்டி வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே நீங்கள் தேசிய இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பொது உடைமை இயக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, திராவிட இயக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த இயக்கங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் கடந்து பயணிக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தேவைப்படுகின்ற தலைவர்களை அந்த இயக்கங்கள் தேடி கண்டுபிடித்து உருவாகி இருப்பதுதான் அந்த இயக்கங்களுக்கு இருக்கின்ற பெருமை. இன்று எப்படி அகில இந்திய அளவிலே ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு, இந்திரா காந்திக்கு பிறகு, அன்னை சோனியா காந்திக்கு பிறகு, ராஜீவ் காந்திக்கு பிறகு, இன்று ராகுல் காந்தி அவர்கள் அந்த தேசிய விழுமியத்தின் தத்துவங்களை அகில இந்தியா முழுவதும் எடுத்து சொல்வதிலே சமரசமற்ற இளைஞராக இருக்கிறாரோ, அதை போல தந்தை பெரியாரின் வழி நின்று பேரறிஞர் அண்ணாவினுடைய மரபு காத்து தலைவர் கலைஞர் அவர்கள் அற்புதமாக சமத்தி தந்த பாதையிலே தொடர்ந்து பயணித்து தன் அருமார்ந்த தந்தை உழைப்பு என்கிற தாரக மந்திரத்தின் மூலமாக கடுமையாக உழைத்து அதை வளப்படுத்தி வைத்திருக்கிற சூழ்நிலையிலே புதிய தலைமுறைக்கு அதை எடுத்து செல்கின்ற பணிக்கு இவர் தகுதியான தலைவர். நிச்சயமாக இந்த தலைவருடைய தலைமையிலே
திராவிட இயக்கம் ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படைக்கும், புதிய சிகரங்களை தொடும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற காலம் என்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். ஆகவே அடுத்த நூற்றாண்டுக்கு வரக்கூடிய தமிழகத்தையும் அடுத்த நூற்றாண்டில் பயணிக்கக்கூடிய ஒரு தலைமுறையினுடைய அடித்தளத்தையும் சமைக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது இந்திய வரலாற்றின் ஜனநாயகத்திலே ஒரு மிக நெருக்கடியான காலகட்டம். RSS இயக்கம் நூற்றாண்டை கொண்டாடுகிற இந்த காலம், பாசிசத்தை ஜனநாயகத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கின்ற அந்த கொடுமையான ஒரு சூழ்நிலை இன்று உலகத்திலே இந்தியாவிலே இருக்கிறது. A fascist government elected through a democratic process. அது மட்டுமில்லாமல் மாநில உரிமைகளுக்கு இதை போன்ற ஒரு சவால்களும் நெருக்கடியும் இருந்த காலகட்டம் இந்திய அரசியலிலே இல்லை. தலைவர் கலைஞரோ, பேரறிஞர் அண்ணா அவர்களோ, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோ, அவர்களெல்லாம் முதலமைச்சர்களாக இருந்து தமிழ்நாட்டை வழிநடத்திய காலத்திலே மோடி, அமித்ஷா போன்ற மாநில உரிமைகளை முழுமையாக விழுங்கி அடித்து சாப்பிடுகின்ற ஒரு ஆட்சியும் அரசும் அன்று டெல்லியிலே இல்லை. மாநில உரிமைகளை மதிக்கக்கூடியவர்கள், மாநிலத்தில் இருக்கிற தலைவருடைய தியாகத்தை கொண்டாட தெரிந்தவர்கள், மாநில மொழிகளுக்கு இருக்கிற சுதந்திரத்தையும் அவைகளுக்கு இருக்கிற தனித்துவத்தையும் புரிந்து கொண்ட தலைவர்கள் தான் அன்று இருந்தார்கள். ஆனால் இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று துணை முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலே அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல் இந்தியாவில் இல்லை. எனவே இதை எதிர்த்து அவர்கள் போராடுகின்ற போது அவர்களுக்கு மிக மிக அதிகமான உழைப்பும், மிக அதிகமான தியாகமும், மிக அதிகமான திறமைகளும் தேவைப்படலாம். அதற்கான தகுதிகளை அவர் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்ள வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாசிப்பு பழக்கத்தை அவர் வளர்க்க வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி ஓயாத உழைப்பின் இடையிலே உலக வரலாற்றை மட்டுமல்ல, உலக இலக்கியங்களை மட்டுமல்ல, நாட்டு நடப்புகளை எல்லாம் தெரிந்து கொள்கின்ற அதே நேரத்திலே அகில இந்திய அளவிலே எந்தெந்த மாநிலத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை கண்களில் விளக்கெண்ணெய் ஊற்றி கொண்டு பார்த்து கொண்டிருப்பார். அதை போல கட்சிக்கு வெளியே, திராவிட முன்னேற்றத்து கழகத்துக்கு வெளியே இருக்கின்ற மற்ற ஜனநாயக சக்திகளோடு அவருடைய உறவை நல்ல முறையிலே வளர்த்து கொள்ள வேண்டும். அங்கே இருக்கின்ற அந்த மற்ற தலைவர்களோடு ஒரு நெருக்கத்தையும் ஒரு புரிதலையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் திருமிகு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சூர்யா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இன்னைக்கு நவம்பர் 27 திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கு பிறநாள். திராவிட இயக்கத்தினுடைய 4ஆம் அத்தியாயம், எங்களுடைய வருங்காலம் அப்படின்னு தான் திமுகவினர் உதயநிதி அவர்களை கொண்டாடுறீங்க. குறிப்பாக இந்த திராவிட இயக்க கொள்கைகளுக்கு நாங்க தான் அத்தாரிட்டி, அதிமுக கூட அத்தாரிட்டி கிடையாது, அந்த அளவுக்கு அதிமுகவே திராவிட கட்சியே கிடையாது, நாங்க தான் ஒரே திராவிட கட்சின்னு கிளைம் பண்ணிக்கிறீங்க. திமுக நீங்க தான் கிளைம் பண்ணிக்கிறீங்க. குறுகிய காலங்கள்ல அதிக அளவுக்கு நிறைய எலிவேஷன் உதயநிதி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு திராவிட கோட்பாடுகள்ல பிடிப்போட இருக்காரு அப்படிங்கிற கேள்வியை பலரும் எழுப்புறாங்க. ஊடகவியலாளங்க எனக்குமே அந்த கேள்வி இருக்கு. எந்த அளவுக்கு உதயநிதி அவர்கள் திராவிட கோட்பாடுல பிடிப்போட இருக்காரு? முதல்ல எங்களுடைய இளைஞரணி செயலாளருக்கு, எங்களை போன்ற இளைஞர்களுக்கும் இயக்கத்திற்கும் திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகளுக்கும் ஒரு நம்பிக்கையா இருக்கக்கூடிய அவருக்கு ஆதன் தொலைக்காட்சி மூலமாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஏன் இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லார் மீதும் இருந்திருக்கிறது. கலைஞர் தலைமை ஏற்கிற போது இருந்தது, எங்களுடைய தலைவர் தலைமை ஏற்க வருகிற போது இருந்தது. இன்றைக்கு அதே விமர்சனங்கள் மீண்டும் வைக்கப்படுது. பொதுவெளியில அவர் சொன்ன கருத்துக்கள் அடிப்படையிலேயே அவர் எவ்வளவு உறுதிமிக்கவராக இருக்கிறார் கொள்கை கோட்பாடுகள்ல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடு பண்பாட்டு ரீதியா மனிதர்ம எதிர்ப்பு, வர்ணாசிரம எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அடிப்படையான கோட்பாடுகள். மனு சட்டங்களால் இந்த நாடு ஆளப்படுமானால் சாதி பிரச்சனை இதெல்லாம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து பேசின ஒரு இயக்கம். ரொம்ப குறிப்பா எங்களுடைய எம்பி விடுதலை விரும்பி நாடாளுமன்றத்திலேயே என்ன சொன்னார்னா, ஒரு கும்பல் படுகொலை நடந்த ஒட்டி 2000 மத்தியில 2003-4 அந்த காலகட்டத்தில் ஒரு வாதம் இருக்கும் பார்லிமெண்ட்ல. நீங்க கும்பல் படுகொலைகளுடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், அதோட லீகல் ஆஸ்பெக்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியா சொல்றாரு, நீங்கள் மனு அடிப்படையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனு தர்மத்தை நீங்கள் ஒழிக்காமல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க தீர்க்க முடியாது அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நீங்க விமர்சிக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணியில் இருந்த அதே காலகட்டத்துல நாடாளுமன்றத்தில் திமுக பேசியது நாங்கள் மனு தர்மத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கிறது.
அப்படி சொல்லிட்டு நான் அப்படி தப்பா சொன்னேன் அப்படின்னு சவார்கர் வழியில எந்த வகையிலும் மன்னிப்பு கேட்காம அதன் மீது வழக்கு தொடுக்கிறாங்க. ஊர் பூரா வழக்கு தொடுக்கிறாங்க, மாநிலம் எல்லா மாநிலத்திலும் வழக்கு தொடுக்கிறாங்க. எல்லா மாநிலங்கள்லையும் தொடரப்படக்கூடிய அந்த வழக்குகளை நேரடியாக ஆஜராகி எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல இருந்து பின்வாங்காம அந்த மனு தர்ம எதிர்ப்பை இந்தியா சனாதன எதிர்ப்பை கூட்டணி கட்சிகளே கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அது ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா சொன்னாங்க. இதெல்லாம் தாண்டி அதை ஸ்டப்பனா நின்று இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை நான் உறுதியோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும், இந்தியா கூட்டணிக்கு அதனால பலனா எதிராக போடுச்சா அப்படின்னு பார்த்தா இந்தியா கூட்டணிக்கு பேக் ஃபயர் ஆகும் சொன்னாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் அதற்கு எதிராக இருந்திருக்காது. ஒரு ஆங்கில கட்டுரை இந்த காலகட்டத்தில் வந்தது. அதாவது சனாதன எதிர்ப்பு என்று எங்களுடைய இளைஞரணி செயலாளர் பேசிய போது நாடு முழுக்க பாஜக வழக்கு தொடுத்துச்சு, நாடு முழுக்க சனாதனிகள் அதை எதிர்த்து ரியாக்ட் பண்ணப்போ ஒரு ஆங்கில கட்டுரை என்ன வந்ததுன்னா, இன்ஹரண்டாவே பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியினர் மக்கள்கிட்ட இந்த சனாதன கோட்பாடுகளால் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட அதற்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு. பாஜக அந்த சனாதனத்தை பேசின வரைக்கும் இந்தியா முழுமைக்குமான எல்லோருக்குமான கட்சியா தன்னை நிலைநிறுத்திக்க முடியல. அதனாலதான் அவங்க வளர்ச்சி அரசியல்ங்கிற பேர்ல ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டாங்க, தேசத்தின் பாதுகாப்புன்னு ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு உதயநிதி அவர்கள் சனாதனத்தை எதிர்க்க தொடங்கினப்போ பாஜக ப்ரவோக் ஆகி தங்களுடைய முகமூடியெல்லாம் கிழித்து வீசிட்டு நாங்க சனாதனிகள் தான் முன்ன நிக்கிறாங்க. அது இன்ஹெரண்டா பழங்குடியினர்கிட்டையும் பட்டியலினத்தவர்கிட்டையும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்டையும் இந்தி பேசக்கூடிய பகுதிகளிலேயே பாஜகவுக்கு ஒரு அவசரம் ஏற்படுத்திருக்குன்னு எழுதினாங்க. அப்ப அதுதான் தேர்தல் ரிசல்ட் ரிஃப்ளெக்ட் ஆனிச்சு. அப்ப சனாதன ஒழிப்புன்னு தமிழ்நாட்டில் அவர் திராவிட இயக்க கொள்கைகளை பேசியது பாஜகவை ப்ரொவோக் பண்ணுச்சு. அதனுடைய விளைவாக நாடு முழுக்க சனாதனத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு எழுச்சி ஏற்படுத்துச்சுங்கிறது தான். பிரதமரும் சரி, உள்துறை அமைச்சரும் சரி, டைரக்டாவே உதவி அவர்களை திமுக அவங்க ஒரு பசுந்தோலை போர்த்தி இருந்தார். பாஜக எங்களுக்கு நாங்க சனாதனிகள் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்களுக்கு வளர்ச்சி தான் முக்கியம், எங்களுக்கு தேச பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு பேசிட்டு இருந்தவர்கள் அதெல்லாம் கிடையாது, எங்களுடைய உண்மையான நிறம் இதுதான், அந்த பசுந்தோலை தூக்கி போட்டுட்டு தங்களுடைய உண்மையான நிறத்தை வெளிக்காட்ட வைத்தது எங்களுடைய இளைஞரணி செயலாளருடைய சனாதனம் குறித்த ஸ்டேட்மெண்ட். அப்படியே வந்தீங்கன்னா அடுத்தது இடஒதுக்கீடு விவகாரம். எல்லாரும் இந்த 10% இடஒதுக்கீட்டை எதிர்த்துட்டு இருக்கோம், மிக கடுமையாக எதிர்த்தோம். இன்னை வரைக்கும் தமிழ்நாட்டில் அமல்படுத்த முடியல, அமல்படுத்த விடமாட்டோங்கிறதுல உறுதியா இருக்கும். ஆனால் நீதிமன்றங்கள் 1991 இந்த பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை எதிர்த்தது. குஜராத் அரசாங்கம் கொண்டு வர முற்பட்ட போது எதிர்த்தது. ஆனால் நீதிமன்றங்கள் இந்த 10% இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கொண்டார். நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டாலும் அது சமூக நீதிக்கு எதிரானதுதான். நீதிமன்ற விமர்சனம்னு சொல்லுவீங்களா, தீர்ப்பு விமர்சிக்கணும்னு சொல்லுவீங்களா, அது குறித்து எங்களுக்கு கவலை கிடையாது. ஜட்மெண்ட் அடுத்த 15வது நிமிடம் அவர் ட்விட் போடுறாரு. ஜட்மெண்ட் வாசித்து முடிக்கிறார்கள். 15 நிமிஷத்துல அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்து இது சமூக அநீதி, பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின பட்டியலின மக்களுக்கு போராடி பெற்ற நீதியை மறுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக இது அமைந்திருக்கிறது, இதற்கு எதிராக போராடணும் அப்படின்ட்டு ஒரு லெகசி இருக்கு சார். திராவிட இயக்கம் என்னைக்குமே உள்ளதுன்னு சொல்லுவோம். காலிங் ஸ்பேட் ஸ்பேடு. ஆமா, ஸ்பேடுனா ஸ்பேடு தான், எங்களுக்கு அதை மாற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்து விட்டாலும் அது சமூக நீதிக்கு எதிரானதுன்னா சமூக நீதிக்கு எதிரானதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவருக்கு தான் இருந்தது. அது எங்களுடைய இளைஞரணி செயலாளருக்கு தான் இருந்தது. ரிவ்யூ பெட்டிஷன் போறோம், லீகலா போறோம், அதெல்லாம் அடுத்த நாள். அதெல்லாம் தீர்ப்பு ஆராய்ந்த பிறகு அந்த தீர்ப்பினுடைய ஃபைனல் வெர்டிக்ட் 10% இடபிள்யூசி ஏத்துக்குது. அது சமூக அநீதி, சமூக நீதிக்கு எதிரானது. இதை சொல்லக்கூடிய கட்ஸ் திமுக இளைஞரணி செயலாளருக்கு மட்டும்தான் இருந்தது. நீங்க அப்படியே வாங்க, ரொம்ப சமீபத்துல அவருடைய பிறந்த நாளுக்காக அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களுடைய மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திருமண நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தார். ஒரு 40க்கும் மேற்பட்ட ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில எல்லாம் பார்த்திருப்பீங்க, மகனுடைய தாய் அந்த போயிருப்பாங்க. அதெல்லாம் அந்த இன்சிடென்ட்ல, அந்த நிகழ்வுல அவர் பேசின வீடியோவை பாருங்க, வாய்ப்பு இருந்தா நீங்க அதை போட்டு பாருங்க. அவர் முதல்ல கேட்கிறாரு, இங்க எத்தனை பேர் காதல் திருமணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னுட்டு. ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுல ஜோடிகள் கையை தூக்குறாங்க. அதை அவர் பாராட்டி பேசுறாரு அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாய சடங்கு அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். பேசுறதை தாண்டி அவருடைய முகபாவனை இருக்குல்ல, ஒரு 4 பேர் 10 பேர் கை தூக்குன உடனே உள்ள இருந்து ஒரு மகிழ்ச்சி பொங்கி அந்த முகத்துல ஒரு பூரிப்பு வரும்ல, அந்த மாதிரி காதல் திருமணம் இவ்வளவு பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத சந்தோஷமா ரியாக்ட் பண்ற. அடுத்த வார்த்தை, இதற்காகவே அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களுக்கு தனியா நான் நன்றி சொல்றேன் அப்படிங்கிற 2 செய்தி இருக்கிறது. அதுல
இந்த இயக்கம் காதல் திருமணங்களை ஆதரிக்கக்கூடிய, அதை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் அப்படிங்கிறத இந்த இயக்கத்தின் எதிர்காலமாக கருதப்படக்கூடியவர் பொதுமக்களுக்கும் சொல்றார், கட்சி நிர்வாகிகளுக்கும் சொல்றார். இந்த மெசேஜ் ஸ்ட்ராங்கான மெசேஜ். நீங்க அகமண முறைய தான் சாதி ஒழிப்புக்கான ஆயுதம்னு சொல்றோம். நீங்க சமபந்தி பூஜனமா இருக்கட்டும், இடஒதுக்கீடா இருக்கட்டும், இதெல்லாம் இடைக்கால ஏற்பாடு. அகமண முறை தான் சாதி ஒழிக்குங்கிறதுல சாதி குறித்து ஆய்வு பண்ணக்கூடிய எல்லோருமே ஒப்புக்கொள்கிறார்கள். அது அம்பேத்கராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், எல்லா சோசியல் சயின்டிஸ்டுமே அகமண முறையத்தான் சாதி ஒழிப்புக்கு பிரிஸ்கிரைப் பண்றாங்க. காதல் சாதிக்கு எதிரான மிக கடுமையான ஆயுதமாக இருக்கிறது. அதனாலதான் சாதிவாதிகளுக்கும் சனாதனிகளுக்கும் காதல்னா பயம் வருது. நாடக காதல்னு சொல்றாங்க, அவங்க ஒப்பிடுறாங்க, அதை இக்னோர் பண்றாங்க, அதை கொச்சப்படுத்துறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல வாக்கு வங்கி அரசியலுக்குள் இயங்கக்கூடிய ஒரு கட்சி, ஆட்சி அதிகாரத்துல கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி காதல் திருமணத்தை ப்ரமோட் பண்ற மாதிரி காதல் திருமணத்தை அக்னாலேஜ் பண்ணி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பாதுகாக்கிற மாதிரி சொல்றாங்கன்னா, இது அண்ணா கிட்ட இருந்துச்சு, பெரியார்கிட்ட இருந்துச்சு, கலைஞர்கிட்ட இருந்துச்சு, அடுத்து எங்களுடைய தலைவர்கிட்ட இருந்துச்சு, அடுத்து என்ன அப்படிங்கிற பயம் இருக்கும்ல இந்த இயக்கத்தினுடைய மூத்தவர்களுக்கு. அடுத்து வரக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் இருக்குமான்னுட்டு அதெல்லாம் பயப்படவே வேண்டாம். அந்த லெகசியில தான் நான் ஃபாலோ பண்றேன், அந்த லெகசியில தான் நான் வரேன் அப்படிங்கிற மெசேஜ் அந்த திருமண மேடையில சொல்றாரு. நீங்க அடுத்து வந்தீங்க அப்படின்னா, நீ ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே போலாம். மாநில உரிமைகள் திராவிட இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான கொள்கை தான். மாநில சுயாட்சி இன்னைக்கு 16வது நிதி ஆணையத்தினுடைய பிரச்சனை இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அண்ணா காலத்துல இருந்து மாநில சுயாட்சி கேட்டுட்டு இருக்கோம், நிதி உரிமை கேட்டுட்டு இருக்கோம். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்கிற முழக்கம் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய முச்சந்திலையும் நார்ச்சந்திலையும் திராவிட இயக்கம் பேசி வளர்ந்த ஒரு இயக்கமாகவும் ஒரு கொள்கையாகவும் இருக்கு. நீங்க சில வார்த்தைகள் சில பேரை பயன்படுத்தும் சார். பெரியார் பார்ப்பனர்கள் சொன்ன வார்த்தைக்கு இன்றைக்கு வரைக்கும் பயந்துட்டு இருக்கிறாங்க, பதறிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் அவங்களுக்கு அது ஒரு அவர்ஷனா பாக்குறாங்க. அந்த வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது, அது பாரதி பயன்படுத்தி இருக்கிறார், திருவள்ளுவரை பயன்படுத்தி இருக்காரு. ஆனால் அதை தாண்டியும் அது அரசியல் சொல்லாக பார்ப்பனர்கள் சொல்ல திராவிட இயக்கம் பயன்படுத்தியது, பெரியார் காயின் பண்ணார் அப்படின்னா அதை பார்த்தா பயப்படுறாங்க. எல்லாமும் பேசிட்டு இருந்தோம், மாநில சுயாட்சின்னு எல்லாம் பேசணும். ஒன்றியம்ங்கிற வார்த்தை அவர்களை பதற்றத்துக்கு உள்ளாக்குனதுக்கு இணையா வேறொரு வார்த்தை அவர்களை பதட்டத்துக்கோ பயத்துக்கோ உள்ளாக்கல. இன்னைக்கு ஒன்றியம்ங்கிற வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் 12 வைடி மாலாங்கிற மாதிரி கதறுகிறார்கள். அதோடைய தொடர்ச்சி தான் உங்க அப்பா வீட்டு காசா அப்படிங்கிற வார்த்தை. தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுங்கன்னு கேட்கிறப்போ கொடுக்க மாட்டேன்னா இது உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்கறது இருக்குல்ல, அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய லெகசின்னு சொல்றேன். நீங்க பார்ப்பனர்கள்ங்கிற சொல் எவ்வளவு காலத்துக்கு உயிர்ப்போடு இருக்கோ, எப்பெல்லாம் மாநில உரிமைகள் பேசுறோமோ அப்பெல்லாம் ஒன்றியம்ங்கிற வார்த்தை முன்னுக்கு வரும். எப்பெல்லாம் சாதி ஒழிப்பு, சமூக நீதி, சமத்துவம் பேசுறோமோ அப்பெல்லாம் பார்ப்பனர்ங்கிற வார்த்தை முன்னுக்கு வரும். அதே போல எப்பெல்லாம் நிதி உரிமை பற்றி நாம பேசுறோமோ அப்பெல்லாம் உங்க அப்பா வீட்டு காசா அப்படிங்கிற வார்த்தை முன்னுக்கு வரும்ல. அந்த லெகசியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம் அப்படிங்கறதான் சொல்றோம். எல்லாவற்றை விட ரொம்ப முக்கியம் ராமர் கோயில் விவகாரத்துல எங்களுடைய இளைஞரணி செயலாளர் கொடுத்த அந்த ரியாக்ஷன். திராவிட இயக்கத்துக்கு இந்த ராமராஜ்யம் அப்படிங்கிறதுல பெரிய உடன்பாடு இருந்தது கிடையாது. ஏன் அப்படின்னா, எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஏவிபி ஆசிக் தம்பி காங்கிரஸ் ஒரு காலத்துல நாங்க ராமராஜ்யம் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்பவே கடுமையா எதிர்த்தவர். காங்கிரஸ் சொன்ன ராமராஜ்யம் என்னன்னா அது காந்தி வழியிலான ராமராஜ்யம். அது அன்பை மையப்படுத்தி குகனை சகோதரனாக ஏற்றுக்கொண்ட அந்த மாதிரியான ஒரு ராமராஜ்யத்தை காந்தி கனவு கண்டார். அதுலயே திராவிட இயக்கத்துக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தது. உட்டோப்பிய கனவுன்னு சொன்னாங்க. திராவிட இயக்கம் அது உட்டோப்பிய கனவுன்னு சொன்னிச்சு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏவிபி ஆசித்தம்பி நேரடியா பொட்டுல அடிச்ச மாதிரி சொன்னார் ஒரு பார்லிமெண்ட் டிபேட்ல. ராமராஜ்யம் அமைப்புங்கிறீங்க, அமைச்சுக்குங்க, சந்தோஷம். அதுல எங்களுக்கு என்ன இடம், சமூகங்களாகி எங்களுக்கு அதுல என்ன இடத்தை கொடுக்க போறீங்க, எங்க தலையெல்லாம் வெட்டிட்டு தான் நீங்க ராமராஜ்யத்தை அமைக்க போறீங்களா அப்படின்னு கேட்டார். இப்ப அந்த அளவுக்கு இந்த உட்டோப்பிய கனவின் மீது அசமத்துவமான ஒரு முறை, அது ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கக்கூடிய சொசைட்டியா திராவிட இயக்கம் அதை கருதல. அதை இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் பண்றோம். கோசிமணி அவர்களுடைய இல்ல திருமண விழா கும்பகோணத்துல 90களில் நடந்தப்போ அதுலதான் கலைஞர் ஒரு கவிதை வடிவில சொல்றாரு, ராமர் கோயில் கட்டுறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் பாபர் மசூதி இருக்கக்கூடிய அந்த இடத்துலதான் ராமர் கோயிலை கட்டுவோம்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் ஏற்க முடியாது சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்கு. அது ராமர் கோயில் கட்டுவோம்ங்கிற அந்த முழக்கம் ரத யாத்திரை காலத்திலயா இருக்கட்டும், மசூதி இடிக்கப்பட்ட காலத்திலயா இருக்கட்டும், மசூதி இடிக்கப்பட்ட பிறகா இருக்கட்டும், இன்றைக்கு கோயில் கட்டி முடிச்ச பிறகு நீங்க இந்த மாதிரி கோயில் கட்டியிருக்காங்கன்னு கேட்டப்போ அந்த இடத்தில் கட்டியதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை.
அப்படின்னு சொல்லக்கூடிய கட்ஸ் நாட்டுல யாருக்கும் இல்லைங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவ்வளவு பேருக்கு அந்த விஷயத்துல மாறுபட்ட பார்வை இருக்கிறது. பல கட்சிகளுக்கு மாறுபட்ட அபிப்பிராயம் இருக்கிறது, எண்ணங்கள் இருக்கிறது. ஆனா அன்னைக்கு அதை சொல்ல முடியாத சூழலை, ஒரு நெருக்கடியை கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, ராமர் இஸ் நேஷன் பிரைட். அது இந்துக்களின் பெருமிதம்னு அவங்க பெருமிதமாக கட்டம். எல்லா தொலைக்காட்சி சேனலும் லைவ் பண்ணாங்க. தேச வெறி ராமரின் பெயரால் ஊட்டப்பட்டது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர், அரசியல் சாசனத்தின் மீது பதவியேற்றுக் கொண்ட ஒருவர் என்ன சொல்றாருன்னா, ராமர் தான் இந்த நாட்டின் சட்டம், ராமர் தான் இந்த நாட்டின் பெருமை, ராமர் தான் இந்த நாட்டின் வழிகாட்டின்னு சொல்றாரு. அவ்வளவு பீக்ல அந்த உணர்ச்சி மேலெழுந்திருந்த காலத்துல வெளிப்படையாக அந்த இடத்தில் கட்டியது தப்புன்னு சொல்ற கட்ஸ் ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. உங்களுடைய இளைஞர் செயலாளருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. நீங்க இதை நீங்க வருணாசிரம எதிர்ப்பாக இருக்கட்டும், மனுதர்ம எதிர்ப்பாக இருக்கட்டும், ராம ராஜ்யம்னு சொல்லக்கூடிய அந்த அசமத்துவ சமூகத்தை உருவாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பா இருக்கட்டும், ராமர் கோயில் கட்டிக்குங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அந்த இடத்துல கட்டி பாபர் மசூதியை இடித்துட்டு தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்றதை ஏற்க முடியாது. அது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலாம், அவர்களே ஏற்றுக்கொள்ளலாம், இஸ்லாமியர்களே ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அநீதின்னு சொல்லக்கூடிய தெம்பு திராணி எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய ரியாக்ஷனா இருந்துச்சு. காதல் திருமணமா இருக்கட்டும், சாதி ஒழிப்பா இருக்கட்டும், இடஒதுக்கீடா இருக்கட்டும், திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை இன்னைக்கு பேசக்கூடிய, அதை பேசி நான் மக்களை போய் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுடைய அடுத்த தலைமுறை உருவாகி இருக்கிறது, அடுத்த தலைமுறை தலைமை உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை, எதிரிகளுக்கு மிகப்பெரிய பயம். அந்த பயத்திலிருந்து வரதுதான் அவர் மீதான விமர்சனங்கள். திராவிட இயக்க கொள்கையில புடம் போட்ட தங்கமாக இருக்காருன்னு சொல்ல வரீங்களா? அதான் இது வரைக்குமான இன்சிடென்ட்ஸ் சொல்றேன். நான் சொன்னேன், அவர் பேசுற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கோட் பண்ணல, சென்சிட்டிவான இஷ்யூஸ் மட்டும் தான் சொல்றேன். மனு தர்மம், வர்ணாசிரமம், சனாதனமும் சென்சிட்டிவான இஷ்யூ. ராமர் கோயிலுங்கிறது சென்சிட்டிவான இஷ்யூ. உச்சநீதிமன்றம் 10% இடஒதுக்கீட்டுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுங்கிறது சென்சிட்டிவான இஷ்யூ. சாதி மறுப்பு திருமணம்ங்கிறது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. பேரிடர் காலத்துல நிதி கேட்டு அதை மறுப்பது, உங்க அப்பா வீட்டு காசாங்கிற வார்த்தை ஒரு சென்சிட்டிவான வார்த்தை. சென்சிட்டிவான இஷ்யூலயே கூட துணிச்சலோடு இந்த இயக்கத்தின் கொள்கைகளை முன்னிறுத்துறாரு அப்படிங்கிறது தான் வியக்க வைக்கிறது, நம்பிக்கை அளிக்கிறதுன்னு சொல்றேன். ஓகே, துணை முதல்வராக தாண்டி ஒரு கட்சிக்குள்ள இளைஞரணி என்பது, திமுகவுக்கு ஒரு இளைஞரணி என்பது மிக முக்கியமான இடமும் கூட. அங்கிருந்து தான் தற்போதைய தமிழகத்தின் முதல்வரும் உருவாகி வந்தாரு. இப்போ அதே இடத்துக்கு உதயநிதி அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அவர் கொள்கையில உறுதியா இருக்காரு. தான் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இளைஞரணி எந்த அளவுக்கு கொள்கையை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு? இல்ல, 2-3 விஷயத்த என்னால அப்சர்வ் பண்ண முடியும். நான் இளைஞரணியினுடைய பேச்சு போட்டியிலிருந்து இயக்கத்துக்கு வந்தவன். அப்பா இருந்தாங்க, தாத்தா இருந்தாங்க, கிளைக்கழகத்துல இருந்தாங்க, அவ்வளவுதான். இளைஞரனுடைய பேச்சு போட்டிலிருந்து வந்த ஒருவனை எல்லா இடங்களிலும் வாய்ப்பு கொடுத்து நகர்த்தியது இளைஞரணி தான். இளைஞரணி கொஞ்சம் க்ளோஸா அப்சர்வ் பண்ற வகையில உறுதியாக சொல்ல முடியும், இளைஞரணி இந்த இயக்கத்திற்கு ஒரு முதுகெலும்பாக எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. இன்றைக்கு அது இன்னும் வலுப்பெற்றிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இவருடைய ஆளுமை பண்புக்கு நான் சொன்ன இந்த இயக்கம், கொள்கை, கோட்பாடு இதெல்லாம் தாண்டி அறிவு நேர்மை கொண்டவர். எல்லாருக்கும் ஒரு பப்ளிக்ல நடந்த ஈவெண்ட்ங்கிறதுனால நான் குறிப்பிடுறேன். இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கணும்னுட்டு சொன்னோம். அப்படி எல்லாரும் உறுப்பினர் சேர்த்து படிவங்கள் அனுப்பிட்டாங்க. அத படிவங்கள் அனுப்பின பிறகு அவருடைய தலைமையகத்துல, அன்பகத்துல ஒரு டீமை போட்டு எல்லா படிவத்தையும் போன் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. வழங்கப்பட்ட படிவங்கள் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட படிவங்கள். ஓகே, 30 லட்சம் மெம்பர்ஸ் வரைக்கும் அதுல ரெக்ரூட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி இளைஞரணி டேட்டா கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி ஒத்தி வைத்து விட்டு மீண்டும் அந்த நிகழ்ச்சி நடந்தப்போ பிரஸ் இருக்கிறாங்க, கட்சியின் மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, கட்சியினுடைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க, இந்த டேட்டாவை கொடுத்த அமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. எல்லாரையும் முன்னாடி வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, 30 லட்சம் பேர்னு சொன்னீங்க, அதுல சில லட்சங்கள் டூப்ளிகேட் என்ட்ரி, ஓகே, டூயல் என்ட்ரி, ஓகே, ட்ரிபிள் என்ட்ரி, ஒரு நம்பருக்கு போட்டா ஒரு அமைச்சர் போன் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 லட்சத்தை நான் ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் அதை நான் ஸ்கிராப் பண்ணிட்டேன், கணக்கு 30 லட்சம் இல்ல 25-27 லட்சம் தான் அப்படின்னு ஒரு பப்ளிக் ஃபாரம்ல எல்லாருக்கும் முன்னிலையும் ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த அறிவு நேர்மை இருக்குல்ல. டபுள் என்ட்ரி நடந்திருக்கு, அதை கிராஸ் வெரிஃபை பண்ணாங்களா? கிராஸ் வெரிஃபை பண்ணி அதை டிக்ளேர் பண்றாரு. ஓகே, அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு இல்லம் தோறும் இளைஞரணி, இல்லம் தேடி இளைஞரணின்னு வீடு வீடா போய் உறுப்பினர் சேருங்க அப்படின்னு அனுப்புறாரு. நீங்க ஒரு மேஜிக் நம்பரை காட்டி என்ன இம்ப்ரெஸ் பண்ணாதீங்க, உண்மையை சொல்லி என்ன இம்ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, கட்சிக்காரங்களுக்கு அது ஒரு மெசேஜ் இல்ல, இளைஞரணிக்கு அது ஒரு பெரிய மெசேஜ் இல்ல. நீங்க நான் 10 லட்சம் பண்ணேன் 5 லட்சம் பண்ணேங்கிறதுல எனக்கு இம்ப்ரெஷன் நம்பர் சரியா பண்ணீங்க, 1000 பேரை நீ சேர்த்திருந்தீங்கன்னா 1000ன்னு சொல்லு, அந்த அறிவு நேர்மை நான் ஒத்துக்கிறேன்னு
டிக்ளேர் பண்ணக்கூடிய அந்த கட்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக 1.5 கோடி உறுப்பினர்கள் 2 கோடி உறுப்பினர்கள் வாங்கின ஓட்டு 88 லட்சம் கூட இல்லை நாடாளுமன்ற தேர்தலில். பாஜக மிரட்டி எல்லாம் வந்து மிஸ்டு கால் கொடுக்க வைக்கிறாங்க. அங்கேருந்து வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாரு, நீ எனக்கு மிஸ்டு கால் கொடுத்தா செல்ஃபி எடுத்துப்பேன்னு ஒரு நிர்வாகி சொல்றாரு. அதை பிரைடா வேற ட்விட்டர்ல போட்டுக்கிறாரு. இப்ப இந்த மாதிரி உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிற காலத்துல சேர்க்கப்பட்டவர்கள், அதாவது ஃபேக் என்ட்ரி கிடையாது, டபுள் என்ட்ரி. இப்ப என் பேரே வந்து 2 இடத்துல ஃபார்ம் 1ல எழுதுறது, ஃபார்ம் 10ல எழுதுறது, அந்த மாதிரி. அதுல ஒரு லட்சம் 1.5 லட்சம் 30 லட்சத்துல ஒரு ஹார்ட்லி 1 or 2%. அந்த மிஸ்டேக்கே ஐடென்டிஃபை பண்ணி தூக்கி வெளியில வைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவராக அவர் இருக்கிறார். இன்னொன்னு, அவர் அளவுல கொள்கையாளரா இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. கொள்கை படையணியை உருவாக்கிட்டு இருக்கிறாருங்கிறது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு கோவிட் காலத்துல ஒன்றிணைவோம் வா அப்படின்னுட்டு சிஎம் ஒரு மூமெண்ட்டை அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இது நடத்தினாங்க. உலக அரசியல் வரலாற்றுல என்ஜிஓக்கள்ல தொடங்கி, கட்சிகள்ல தொடங்கி, இயக்கங்கள்ல தொடங்கி யார் ஒருவரும் கோவிட்ல நான் சமூக நலப்பணி செய்யறேன்ட்டு கீழே வரல. மற்ற பேரிடருக்கு வந்திருக்கிறாங்க, வெள்ளத்துக்கு வந்திருக்கிறாங்க, புயலுக்கு வந்திருக்கிறாங்க. நான் அதை தவறா சொல்லல. அது வந்து ரிஸ்க், அசாத்தியமான விஷயம், உயிரை பணைய வைக்கக்கூடிய விஷயம். ரொம்ப கம்மியான சில அமைப்புகள் தான் வந்தாங்க. கட்சிகள்னு பாத்தீங்கன்னா யாரும் வரல. ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் ஒன்றிணைவோம் வான்னு உயிரை பணைய வச்சு களத்துக்கு வந்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற. அதுல இளைஞரணியும் வந்து தனியா ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி தனியா உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல ஒவ்வொரு வாரமும் ஆன்லைன்ல பயிற்சி பாசறை கூட்டங்கள் நடந்துச்சு. ஒவ்வொரு வாரமும் ஆன்லைன்ல அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள். நாளைக்கு உயிரோட இருப்போமான்னு தெரியாது, கோவிட் எப்போ வரும் எப்போ போறோம்னு தெரியாது. அந்த காலகட்டத்திலையும் இணைய வழியில் பயிற்சி பாசறை கூட்டங்களை நடத்தியவர் இளைஞரணி சார். அடுத்தது தொகுதி தோறும் இளைஞரணி சார்பா வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டம்னு திமுகவினுடைய வரலாற்றுல ஒரு மேசிவான எக்ஸசைஸ். இது 2வது. அதன் மூலமா ஒரு பயிற்சி கொடுத்தாங்க இளைஞரணி உறுப்பினர் உள்ளவங்களுக்கு. அந்த என்ட்ரி போட்டோம் இல்லையா, புதுசா ரெக்ரூட் பண்ணோம் இல்லையா, அந்த புதுசா ரெக்ரூட் பண்ணவங்களை வந்து கூப்பிட்டு வச்சு திராவிட இயக்க வரலாறுனா என்ன, மாநில சுயாட்சினா என்ன அப்படின்னு 2 செஷன் கிளாஸ் எடுக்கிறோம். பிபிடி போட்டு எல்லாம் பிரசன்டேஷன் போட்டு அவங்களுக்கு வகுப்படுத்தும். ஒவ்வொரு தொகுதியிலையும் நடந்தது. அதற்கு அடுத்தது எல்லா தொகுதியிலையும் நூலகங்களை உருவாக்கும். கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு அப்படின்ட்டு ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு நூலகங்களை உருவாக்கியிருக்கோம். பாசறை பக்கம்னு முரசொலியில ஒரு பக்கத்தை உருவாக்கி, கடைசி பக்கம் திராவிட இயக்க வரலாறா இருக்கட்டும், கான்டெம்பரரி பாலிடிக்ஸா இருக்கட்டும், அதற்கு இளைஞரணி என்ன நிலைப்பாடு எடுக்குது அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம். ஒரு பதிப்பாளராகவும் அவதாரம் எடுத்திருக்கிறார். அதை பெருமையாகவும் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். முத்தமிழறிஞர் பதிப்பகம்னுட்டு தொடர்ந்து நூல்களை பதிப்பித்துக் கொண்டிருக்கோம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, திராவிட இயக்கம் வந்து திருப்பி சொல்லுவோம் என்னன்னா, இது பேச முடியாதவர்களை பேச வைத்த இயக்கம், பேச தெரிந்தவர்கள் எல்லாரையும் பேச்சாளர்களாகவும், எழுத தெரிந்த எல்லாரையும் எழுத்தாளர்களாகவும் உருவாக்குன இயக்கம் இது அப்படின்னு சொல்லுவோம். அந்த லெகசியை வந்து இன்னைக்கு மீட்டுருவாக்கம் பண்றாரு. இடையில கள அரசியலுக்கான தேவை அதிகமா இருந்த காலகட்டத்துல இதெல்லாம் கொஞ்சம் லேகா இருந்துச்சுங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு பல பேருக்கு. அப்பெல்லாம் கிடையாது. நாங்க எழுதணுமா பாசறை பக்கம் இருக்கிறது, பேசணுமா பயிற்சி பாசறை கூட்டம் இருக்கிறது, செயல்படணுமா இல்லம்தோறும் இல்லம் தேடி இளைஞரணி இருக்கிறது அப்படின்ட்டு எல்லா களங்களிலும் இந்த டோர் ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓபன் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி ப்ரோக்ரஸ் இது பண்றாரு. ரொம்ப பியூட்டியான ஒரு விஷயம் வந்து திமுகவினுடைய டாக்குமெண்டேஷன் தான். மினிட் புக், திமுக காரர்களுடைய மினிட் புக் தான் அவங்களுடைய வலுவான ஆயுதம். அது எம்ஜிஆர் பிரிந்த காலமா இருக்கட்டும், மதிப்பிற்குரிய வைகோ அவர்கள் பிரிந்து போன காலமா இருக்கட்டும், எல்லா காலகட்டத்திலையும் இந்த இயக்கத்தை காப்பாற்றியது தொண்டர்கள்ட்ட, நிர்வாகிகள்ட்ட இருந்த மினிட் புக் தான். அதுதான் டாக்குமெண்ட். ஓகே, அதுல ஒரு லேக் இருந்துச்சுன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு இயக்கத்தோட மூத்தவர்களுக்கு. ஓகே, இங்க லேக் ஆயிட்டமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். அதை வந்து இன்னைக்கு மீட்டுருவாக்கம் பண்ணிருக்கிறார். இன்னைக்கு வந்து அவர் எங்க போனாலும் மினிட் புக்கோட தான் ஒருத்தர் வந்து நிக்கிறாங்க. பயிற்சி பாசறை கூட்டமா, இப்ப சமீபத்துல சேலத்துல பேச்சு போட்டி நடத்தணும். 5 மாவட்டங்களுக்கு சேர்த்து ஒரு பேச்சு போட்டி. அதனுடைய நகர நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அப்படின்ட்டு இளைஞரணியை சேர்ந்து ஒரு 40 பேர் வரிசையா நிக்கிறாங்க கையெழுத்து. ஓகே, அப்போ சோ அந்த கிளை கழகம் வரைக்கும் அந்த மினிட் புக் வந்து மெயின்டைன் பண்றோம். அது கட்சி மெயின்டைன் பண்ணும். ஓகே, இளைஞர் அணியும் வந்து மாவட்ட அளவுல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்ததை இன்னைக்கு இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டிசிப்ளினை வந்து உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு வந்து மதர் பார்ட்டிக்கு இணையா, கழகத்தினுடைய தாய் அமைப்புக்கு இணையா ஒரு அணியால வந்து அதை விடவும் ஆக்டிவா ஃபீல்டுலையும் களத்திலையும் கொள்கையிலையும் செயல்பட முடியும் அப்படிங்கிறத. உதாரணத்துக்கு
போன வருடம் வந்து 1200க்கும் மேற்பட்ட சாதனை விளக்க கூட்டங்களை 3 நாட்கள் தொடர்ச்சியா தலைமை அறிவிக்க. அடுத்த நாள் அறிவிப்பு என்னன்னா, அது முடிந்த நாள்ல இருந்து 5 நாட்கள் தெருமுனை கூட்டங்கள் நீங்க நடத்தணும், இளைஞரணி சார்பா நடத்தணுங்கிற அறிவிப்பு வந்தது. இப்படி ஒரு கொள்கை பணியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இயக்க பணியாக இருக்கட்டும், களப்பணியாக இருக்கட்டும், செல்ஃபா அறிவு ரீதியா தங்களை மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் ஒரு புதுமையை பாய்ச்சிருக்கிறார். அதை விடவும் முக்கியம், அவர் வந்த பிறகு நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள், எளிய பின்புலத்திலிருந்து, ஒன்றுமில்லாத பின்புலத்திலிருந்து, இவர்கள்லாம் இந்த இடத்த கனவு காண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்த பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் அவ்வளவு பேரும் வந்து நிர்வாகிகளா இருக்காங்க. இளைஞரணியினுடைய நிர்வாக பொறுப்புக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு இளைஞரணியுடைய துணை செயலாளர்கள் 9 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய பின்புலத்தை எடுத்தீங்கன்னா இந்த இளைஞரணியில 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வரைக்கும் அமைப்பாக மாவட்டத்துல, ஒன்றியத்துல, கிளைக்கழகங்கள்ல பணியாற்றியவர்கள். ஆனால் பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. இது ஐ மீன் அதற்கான சூழல் வந்து இல்லாம இருக்கு. ஒரு 10 வருஷமா ஆட்சியில இல்ல. அதை தாண்டி வந்து ஒரு இவங்க எல்லாரையும் வந்து அடையாளம் கண்டு இன்னைக்கு ப்ரமோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். இப்படி எல்லா வகையிலையும் வந்து இது பண்ணிட்டே இருக்கக்கூடிய விஷயம். அதே போல கொள்கையாளர்களுக்கு ஒண்ணு அப்படின்னா முதல் ஆளாக வந்து நிற்பதிலும் உறுதியோடு இருக்கிறார். மிகச்சிறந்த உதாரணம் திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் மதிவதனி அவர்கள் மீது ஒரு தாக்குதல் முயற்சி ஒண்ணு ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல நேரடியாக அவருக்கு அவசியம் இல்லை. அன்னைக்குதான் அவர் துணை முதலமைச்சராக அறிவிப்பு இருக்கிறது. அந்த பரபரப்புக்கு மத்தியில அவங்களுக்கு ஒரு தொலைபேசி, உங்களோட நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற ஆறுதலையும் அந்த துணிச்சலையும் கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். அப்போ இயக்கப்பணி, களப்பணி, கொள்கை பணி எல்லாவற்றிலும் ஒரு 360 டிகிரி ஒர்க்கரா அவர் இருக்கிறாருங்கிறது தான் பார்க்கணும். ஓகே, குறிப்பாக இளைஞரணி, அதையும் தாண்டி கட்சி சாராத, அமைப்பு சாராத இளைஞர்கள் பல பேர் இருக்காங்க. ஒரு சில கட்சிகள் இளைஞர்கள் ஓட்டிங்களுக்கு தான் வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. இப்போ நியூகுமார் விஜய் வேற வந்திருக்காரு, ஒரு இளைஞரணி செயலாளராக உதயநிதி இருக்காரு. இளைஞர்களை ஈர்க்க என்ன திட்டம் வச்சிருக்கு திமுக? குறிப்பாக இளைஞர்களே வந்து திமுக இல்ல அதிமுக இல்ல ஒரு திராவிட கட்சியில இளைஞர்களை ஈர்க்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொதுவா வைக்கப்படுது. இல்ல, அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து உண்மைதானோ அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குமே கூட ஒரு காலத்துல இருக்கும். 234 தொகுதியில பயிற்சி பாசறை கூட்டம் நடத்தி முடிச்சோம். அதுல ஏறக்குறைய ஒரு 16-17 தொகுதிகளுக்கு நாம் போய் பேசப்போம். அந்த அனுபவம் தான் வந்து இதெல்லாம் எதிரிகள் கட்டமைக்கிற நரேஷன் அப்படிங்கறத எனக்கு உணர்த்து. அது உடைத்தெறியப்பட வேண்டிய ஒரு நரேஷன் அப்படிதான் இல்ல. நீ வேணா எங்களுடைய ஒரு இளைஞரணி கூட்டத்துக்கு வந்து பாருங்க, எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கும். அதே போல வந்து இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பேச்சு போட்டி அறிவிக்கிறது. திமுகவினுடைய இளைஞரணி சார்பா இயக்கத்துக்கான பேச்சாளர்களை நாங்க தேர்ந்தெடுக்க போறோம்னு அறிவிக்கிறார். அதுல வந்து பேச்சு போட்டிக்கு எவ்வளவு பேர் வேணாலும் வந்துடலாம், அது பிரச்சனை இல்லை. கல்லூரி மாணவர்கள்ல, பள்ளி மாணவர்கள், கலைஞர் காலத்துல இருந்து பாரதிதாசன் போட்டி, அண்ணா நினைவு பேச்சு போட்டிலாம் பல போட்டிகள் நடத்திருக்காங்க திமுக. அதெல்லாம் பள்ளி கல்லூரியில இருந்து வருவாங்க. ஆனால் இயக்கத்திற்கு பேச்சாளராக நீங்க வரீங்களா, வர தயார்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு அறிவிப்பு கொடுக்கிறோம். நாங்க வந்து பேச்சு போட்டி நடத்தல, பேச்சாளர்களுக்கு பேச்சாளரா வரணும், ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் ஒண்ணு நடத்துறோம். ஓகே, அதுக்கு வந்து 17,000 இளைஞர்கள், அவ்வளவு பேரும் 30 வயசு கீழே 30 வயசு கீழே இருக்கக்கூடிய 17,000 இளைஞர்கள் தங்களை பதிவு பண்ணிட்டாங்க. அதை வந்து ஏறக்குறைய 913 பேரை மண்டல அளவுல தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து 10 பேர் ஒரு குழு, 15 பேர் ஒரு குழுன்னு பிரிச்சு இந்த இயக்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், இவங்க எல்லாம் அவங்களோட வாட்ஸ்அப் இன்டராக்ஷன் 15 பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்னு போட்டு வாட்ஸ்அப் இன்டராக்ஷன், ஒரு ஃபுல் டே கிளாஸ் செஷன், இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு அந்த 913 பேரை வந்து மண்டலத்துக்கு ப்ரமோட் பண்ணி 182 பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து தலைவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அவ்வளவு பேர் இளைஞர்கள் இன்னைக்கு திராவிட இயக்க மேடைகள்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடைகள்ல தொடர்ச்சியாக அவர்கள் பேச தொடங்கி இருக்கிறார்கள். இப்ப யங்ஸ்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவர்கள் கட்டமைக்க விரும்பக்கூடிய நரேட்டிவ். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வாங்கி இருக்கிற வாக்கு சதவீதம் ஏறக்குறைய 50%. நீங்க வந்து கட்சியினுடைய வாக்கு சதவீதம் பார்க்க முடியும், ஏன்னா 22 தொகுதியில தான் நிக்கிறோம். ஆமா, வந்து எல்லா இடத்துலையும் சேர்த்து தான் பார்க்கணும். 50%. அதுல திமுக ஓட்டுன்னு எடுத்துங்க 40% வச்சுங்களேன், 40% வைங்களேன். அதுல யங்ஸ்டர்ஸ்ங்கிற பார்ட்டிசிபேஷனே இல்லாமலா இருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பயம் இருக்கலாம், ஏன்னா அவரே சொல்றாரு, வயதானவர்கள் தான் நம்ம ஓட்டா இருந்தாங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதாக 10% குறைஞ்சிருக்கு அப்படின்லாம் பேசுறாரு. நாங்க அப்படி இல்லை. திராவிட இயக்கத்துல, திராவிட முன்னேற்ற கழகத்துல இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நீங்க பெரியாரை வந்து பெரியார் காலத்தை விட இன்னைக்கு அதிகமாக கொண்டாடப்படுறார். திராவிட இயக்கத்தினுடைய தத்துவங்கள் அண்ணா காலத்தை விட, பெரியார் காலத்தை விட இன்றைக்கு அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா எதிரில் வந்து ஒரு இந்துத்துவ ஃபோர்ஸ் நிக்குது, அவங்க பூத்து போட முடியாது, ஆனா டிவியில 2 பேரும் உட்காருவாங்க ஒவ்வொரு டிபேட்லயும். தமிழ்நாடு முழுக்க எல்லா பூத்துலையும் உங்களால ஆளு போட முடியாது, எல்லா ஊராட்சிக்கும் அவங்களால அமைப்பு கட்ட முடியாது.
நான் டிவில 2 பேர் உட்காருவாங்க, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்ப கருத்தியல் ரீதியா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்கிறாங்கல்ல, அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா இளைஞர்களை திராவிட இயக்கத்தை நோக்கி ஈர்க்க வைக்கிறதுன்னு சொல்ல வரீங்க. திராவிட இயக்கத்தை நோக்கி வரக்கூடிய இளைஞர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் திராவிட இயக்கத்தின் காப்பாறுங்கிறது நன்றா தெரியும். ஓகே, ரொம்ப நன்றி சூர்யா. குறிப்பாக திமுகவுடைய இளைஞர்களுடைய செயல்பாடு பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக எந்த அளவுக்கு கொள்கையோடு தமிழகத்தின் துணை முதல்வர் இருக்காரு, அல்ல கொள்கையில காம்ப்ரமைஸே பண்ணிக்கிறது கிடையாது, சீரியஸான இஷ்யூல எவ்வளவு சீரியஸான கருத்துக்களை சொல்லியிருக்காருன்னு பார்வை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி.